இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உம்முடைய விருப்பத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும்போது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 11வது வசனத்திலே, லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், ஆமென், உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? இரட்சகர். அவர் இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லப்படாமல் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து யாருடைய இருதயத்தில் வருவதற்கு நாம் அனுமதி கொடுக்கிறோமோ அவர் நமக்குள் வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறார். அந்த சந்தோஷத்தை வேதம் சொல்லுகிறது, அது மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இங்கு தேவதூதன் யாரை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் என்று நாம் பார்த்தால், 8வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். லூக்கா 2:8, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். எளிய மக்கள், தங்களுடைய கடமையில் உண்மையாயிருக்கிறவர்கள், தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறவர்கள். அங்கு 9வது வசனத்திலே, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த மண்ணிலே பிறந்தார். அவர் நமக்குள் பிறப்பதற்கு எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவன் அவரை எனக்காக அனுப்பினார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை தருவதற்காக, இந்த மிகுந்த சந்தோஷத்தை தருவதற்காக அவர் அனுப்பியிருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு சந்தோஷத்தை தருகிறார். அதை நாம் அனுபவிக்க வைக்கிறார். ஆகவேதான் நாம் அதை உறுதியாக சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அந்த மிகுந்த சந்தோஷத்தை தருகிறார். இங்கு இந்த தேவதூதன் சொன்ன பிறகு பாருங்கள், அடையாளம் சொல்லுகிறார். லூக்கா 2:12, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இப்பொழுதுதான் ஒரு காரியம் நடக்கிறது. 13-14 வசனத்திலே, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு 3 காரியங்களை கொண்டு வருகிறது என்று பரமசேனையின் திரளே அந்த தூதனோடு கூட தோன்றி அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் 3 காரியங்களை நம்மில் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். பாருங்கள், அதிலே முதலாவது ஒரு காரியத்தை பாருங்கள். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. எப்படி? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். 16வது வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனுக்குள் தொடங்குகிற ஒரு அனுபவம் நற்கிரியைகள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர்.
அன்பானவர்களே, அந்த நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால், அவரை ஏற்றுக்கொண்டால் ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அது என்ன காரியம்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்கிற ஒரு அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நாம தேவனுக்கு மகிமையாக மாற்றுகிறார். இரண்டாவது, கிறிஸ்து பிறக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அங்கு 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஏனென்றால் பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தார். இங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்பொழுது பூமியிலே சமாதானத்தை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை முதலாவது அந்த மனிதனுக்குள் கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சமாதானத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படி நமக்கு மிக அருகிலே இப்பொழுது வந்து நிற்கிறார். மகனே, உனக்கு அந்த சமாதானத்தை நான் தரட்டும், மகளே, உனக்கு அந்த சமாதானத்தை நான் தரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறது மாத்திரமல்ல, நம்மை சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாற்றுகிறார். எவ்வளவு ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணினால் நாம் சமாதானம் அதற்கு எதிரானவர்கள் அல்ல, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் ஒரு பெயர், தேவனுடைய புத்திரர். மூன்றாவது ஒரு அடையாளத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் மேல் பிரியம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து பாருங்கள். நாம் படிக்கும் போது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வரும்போது எப்படி அந்த மனிதனை மாற்றுகிறார் பாருங்கள். 45வது வசனத்திலே, இப்படி செய்வதினால் என்று சொல்லி அதற்கு முன்பு 39 முதல் 44 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது என்ன என்ன காரியத்தை நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்கிறார் என்று நாம் அங்கு படிக்கிறோம். பாருங்கள், அவர் இதையெல்லாம் சொல்லிவிட்டு 45வது வசனத்திலே சொல்லுகிறார், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிப்பவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்கிற அளவுக்கு, நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற அளவுக்கு, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை தருகிறார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து தருகிற மாற்றங்களை நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்கிறோம். அப்படியே இந்த வருடத்திலும் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுக்கு நேராக நாம் செல்லுகிற போது ஆண்டவர் இந்த 3 அடையாளங்களையும் நம்மில் வைத்து ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். தேவரீர் இறங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தருவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.